ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் தஞ்சாவூர் விவசாயி பேசுகிறேன். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கட்சிங்க 2 கட்சிங்க இருக்குது, ஏடிஎம்கே டிஎம்கே. 2 பேருமே சரி, அவங்க ஜெயிக்கிறதுக்காண்டி மக்கள்கிட்ட என்ன கோரிக்கை வச்சு ஓட்டு கேட்டுறாங்க? விவசாய கடன் இல்லைனா எஜுகேஷ்னல் லோன் 2 மட்டும் தள்ளுபடி பண்ணுறதுன்னு சொல்லி மட்டும்தான் ஓட்டு கேட்டுறாங்க. யாருமே இந்த பாலியல் ரீதியான தொல்லை விடுறவங்கள நான் ஆட்சிக்கு வந்தேன்னா என்னால் அதை தடுக்க முடியும், நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன், என்னோடய ஆட்சியில் அது இல்லாத பாலியல் தொல்லை இல்லாத ஒரு நல்ல ஆட்சியை என்னால் கொடுக்க முடியும்னு சொல்லி ஓட்டு கேட்கல. ஏன் கேட்க மாட்டுறாங்க? ஏன்னா அந்த பாலியல் ரீதியான தொல்லை கொடுக்குறதும் நிறையா ரேப் கேசஸ் ஃபைல் ஆகிறதுல முக்கால்வாசி அவங்களோட கட்சிக்காரங்களாக இருக்கலாம், கட்சியில் உள்ள சொந்தக்கார பையனாக இருக்கலாம், ஏன் அவங்க ஜாதிக்கார பையனாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதே அவங்க தான். அப்புறம் எப்படி அதை வச்சு நம்மள்கிட்ட ஓட்டு கேட்பாங்க? இதெல்லாம் யோசித்து பாருங்கள், யோசித்து பார்த்துட்டு ஓட்டு போடுங்க.